அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஸ்ஆர்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அடுப்பக்கமே போகாமல் ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். இந்த மாதிரி நிறைய ஸ்வீட் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அடுப்பக்கமே போகாமல் நிறைய ஸ்வீட் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது பார்க்கும்போது மில்க் ஸ்வீட் மாதிரி இருக்கு இல்லையா? இது செய்கிறதுக்கு அடுப்பக்கமே போக வேண்டாம், 5 நிமிஷம் போதும். செம்ம சூப்பராக செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ வாங்க எப்படி பிளான் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன்னா மெஷரிங் கப்பில் 1/4 கப்புங்க எடுத்தாச்சு. இதை சேர்த்துட்டேன். இதுக்கப்புறம் இதோடு சேர்த்து 2 ஏலக்காய் எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பொடியாக அரைக்க போகிறோம். சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு இது இருக்கட்டும். இதுக்கப்புறம் ப்ரெட் எடுத்திருக்கேங்க. ஒரு 8 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது மீடியம் சைஸ் உள்ள ப்ரெட்டு தான். நீங்கள் சாண்ட்விச் ப்ரெட் எடுக்கிறீங்க அப்படின்னா 4 போதும். இப்போது இந்த ஓரங்களை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 ஓரங்களையுமே கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்லையுமே நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்க்க போகிறோம். கட் பண்ணியாச்சு. இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துடலாம். எல்லா ப்ரெட்டையுமே நம்ம சேர்த்துடலாம். இந்த மாதிரி பிச்சு நம்ம சேர்த்துக்க போகிறோம். நம்ம எடுத்த 8 ப்ரெட்டையுமே நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நம்ம பிரெட் க்ரம்ஸ்க்கெலாம் இருப்போம்ல, கொஞ்சம் குறைன்னு அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இது இருக்கட்டும். இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பாத்திரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்ச சர்க்கரை இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்ச ப்ரெட் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம சேர்க்க போகிறோம். ப்ரெட்டை பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் அப்படின்னு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இதையும் சேர்த்தாச்சு. இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட், யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரெட்லேயே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ரொம்ப பழைய ப்ரெட் எடுக்க வேண்டாம், ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்வீட்க்கு நல்லாயிருக்கும். இப்போது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டோம் இல்லையா? இதுக்கப்புறம் நம்ம 1 கப் அளவுக்கு பால் பொருள் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப் எடுக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு இந்த அளவுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/2 கப் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 கப் எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் 1/2 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நான் 1 கப் அளவுக்கு பால் பொருள் எடுத்திருக்கேங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பால் பொருள் எடுக்கிறது உங்கள் விருப்பம்தான். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் பால் ஆடை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்து பிசைய போகிறோம். உங்கள்கிட்ட பால் ஆடை இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாலாடை தான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஒருவேளை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலாடை சேர்த்து உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சமாக பால் தெளிச்சுக்கோங்க. ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நமக்கு வரணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி வரணும். நான் பிசைஞ்சிட்டேன். இங்கே பாருங்கள், எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன். நீங்கள் பட்டர் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. நம்ம செஞ்சதை சேர்த்து நம்ம வந்து சர்வ் படுத்திக்கலாம். சர்வ் படுத்தியாச்சு. இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வேணால் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பராக செட் ஆகி வந்துடும். வெளில வச்சிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் செட் ஆகும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக செட் ஆகும். 10 நிமிஷம் செட் ஆயிரும். செட் ஆயிடுச்சு. இப்போது ஒரு தட்டில் நம்ம கவுத்தி போட்டு நம்ம வந்து டிமோல்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக டிமோல்ட் ஆயிடுச்சு. இப்போது நான் வந்து சில்வர் பேப்பர் ஒட்டுறதுக்கு முன்னாடியே நான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு நாமே வந்துச்சு, ஐயோ சில்வர் பேப்பர் ஒட்டலையே அப்படின்னு. நான் கட் பண்ணதுக்கப்புறம் நான் சில்வர் பேப்பர் ஒட்டுறேங்க. நான் மறந்துட்டேன், இப்போ தான் எனக்கு நாமே வந்துச்சு. அதனால் இப்போ சில்வர் பேப்பர் ஒட்டுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே ஒட்டுறதா இருந்தால் ஒட்டிக்கோங்க. இல்லை நீங்கள் நட்ஸ் கூட வச்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வீடியோக்காக மட்டும்தான் இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். இப்போது இது வந்து நம்ம வந்து ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கோம். இது வந்து ட்ரையாங்கிளாக நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இப்போது இது நடுவில் கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்ரையாங்கிள் ஆயிரும். சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேரும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.